எப்படி நடந்தது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த கூட்டம். ஏதோ அவருக்கு தர வேண்டிய சலுகையெல்லாம் தந்துடன் நடக்கக்கூடாதது நடந்து விட்டது என்றெல்லாம் முதல்வர் சொன்னார்கள். ஆனால் அது நடக்கக்கூடாதது என்ன, யாரால் நடந்தது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பதை விளக்கும் முகத்தால்தான் இன்றைக்கு இந்த போராட்டமானது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் பொதுமக்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றனர், ஆளுக்கு ஒன்று இது என்னென்ன வயதில எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் விஜயதாவுடைய அவருடைய வரலாறு எடுத்துக்கொண்டதுனால் அந்த அம்மா மிகப்பெரிய கேடி. அந்த கேடி சொன்னது வாய்மொழியாக வைத்து இன்றைக்கு மாட்டை அடித்தார் போட்டு அடித்து அந்த பையனை இன்றைக்கு கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை இனிமேலும் தொடரக்கூடாது, இந்த நிலை வளரக்கூடாது என்பதை மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறவா பெற்றிருக்கணும். அதன் விளைவாக இந்த நமது அறப்போராட்டமானது நிகழ்கின்றது. ஆகவே இந்த தமிழக அரசு எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று இன்றைக்கு புரட்சி தலைவி ஆட்சி செய்ததெல்லாம் மறைத்து இன்றைக்கு இவர்கள் ஏதோ சலுகை மக்களுக்கு இந்த ஓசி பஸ், இந்த 1000 ரூபாய் இவற்றை எல்லாம் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கான். அப்படி ஏமாத்துறவன் இன்னைக்கு எந்த வேலைக்கு இன்னைக்கு ஆகிட்டு கொஞ்சம் பார்க்கணும். இவற்றையெல்லாம் கொடுத்து விட்டு இன்றைக்கு பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற நிலை இருக்கின்றது. அவற்றையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவற்றை காட்டிலும் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு நிலையை எண்ணி பார்க்க வேண்டும். அநியாயமாக 25 சாதனை செய்திருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நீங்கள் சரியான பாடத்தினை ஊக்கிட வேண்டும் வேண்டும் என்று உங்களை இந்த நேரத்தில் விரும்பி கேட்டுக்கொண்டு எனக்கு பின்னாலே விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கழக சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் அருந்தனன் துருக்கி ரவிராஜா அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்துவார்கள். எல்லா மக்களும் நிறுவனிக்க இங்கே மேடைக்கு முன்பாக நின்றிருப்பவர்கள் மீதும் மேடையின் மீது நின்றிருக்கும் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கழக நிர்வாகிகள் அனைவரின் மீதும் எல்லா வகைகளின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்போணத்துடைய ஒன்றிய நகர நிர்வாகிகளின் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர் அஜித்குமார் அவருடைய மரணம் மிகப்பெரிய வேதனையை இந்த தமிழகத்திற்கும் ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டிற்கும் உண்டாகி இருக்கிறது. தொடர்ந்து காவல் நிலையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்துவிட்டால் ஒவ்வொரு காவல் நிலையமும் இந்திய காவல் நிலையமாக செயல்படுவதில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வட்ட செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளருடைய அலுவலகத்தான் இருக்கிறது. அங்கே அவர்களின் அத செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே பிரதர். அவர்கள் என்ன உத்தரவு இருக்கிறார்களோ அந்த உத்தரவை கேட்டு இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி காவல் நிலையம் பதவிக்கு ஆளாகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் இங்கே காவலர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த நிர்வாகியும் காவல் நிலையங்களில் போய் அராஜகமோ அத்துமீறலோ பண்ணிவிட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண சார்பு ஆய்வாளர் கூட நேரடியாக அம்மாவிற்கு அழைப்பு கொடுத்து அம்மா உங்க கட்சிக்காரங்க வந்து நிக்கிறாங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் காவல் நிலையமும் காவல்துறை அதிகாரிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நமது தலை சிறந்த காவல்துறை இந்த சீர்கெட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு அவர்களை கூலி படையை போல இந்த தமிழகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது.
அவருடைய சீர்கேடான ஆட்சிக்கு இந்த அஜித் குமாரின் மரணமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் இவர்கள் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பொய் வழக்கு போட்டு அவர்களுக்கு வேண்டாதவர்களையும் மரம் திருட்டு கும்பலை தடுப்பவர்களையும் எல்லோரையும் கொலை செய்து விடுவதுதான் அவர்களுடைய நோக்கம். கொள்ளையடிப்பதற்கு யார் தடையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரவுடிகளிடம் போய் சொல்வதில்லை. காவல்துறையாக இங்கே ரவுடியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்தின் சீர்கட்ட திமுக அரசு. இதே போலதான் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பாவி இஸ்லாமியர்களை ஒரு கலவரத்தை உண்டாக்கி அவர்களை நிரந்தர சிறைவாசிகளாக கோயம்புத்தூர் சிறையிலே இன்று வரையும் பொதுமக்களுக்கு போட்டு அவர்களை மரண குழியில் தள்ளி விடுதலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பது இஸ்லாமியர்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யார் கேட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்கு என்று போடக்கூடிய அந்த இஸ்லாமியர்களுக்கு கலைஞர் அவருடைய இதயத்திலே புரிய வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய மக்களை ஒவ்வொரு முறையும் இந்த பொய்வர்களை போட்டு அவர்களை சிரிக்க அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அம்மாவுடைய ஆட்சியில் எந்த இஸ்லாமியர்களும் ஒரு துயரமும் நிகழவில்லை. ஆகவே பொதுமக்களே, அன்பான காவல்துறை அன்பர்களே, இந்த அஜித் குமாரின் மரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அட்டூழியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும்படி இங்கே கரகோஷங்களையும் உங்களுடைய கோஷங்களை எழுப்ப வேண்டும். அடுத்தபடியாக நமது நிர்வாகிகள் பேசுவதாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆற்றல் மிகுந்த சிவகங்கை மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தேர்மூர் வி பாண்டிய அவர்கள் கண்டன உரை நிகழ்த்துவார்கள். மக்கள் செல்வர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய ஆலோசனைக்கு இணங்க இன்றைய தினம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சிவகங்கை மாவட்டம் சார்பில் இந்த திமுக அரசை கண்டித்து திருப்போணம் கோயில் காவலாளி ஒரு இளைஞன் அஜித்குமார் அவர்களின் மரணத்திற்கு நீதி வேண்டியும் அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் அரங்கேறி வரும் காவல் மரணங்கள் மற்றும் மர்ம மரணங்கள் இதற்கெல்லாம் திமுக அரசை கண்டித்து இங்கே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் மக்கள் செல்வரின் தூண்டுவர்களாக எங்கள் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி அவர்கள் கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள். தலைமை நிலை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் ராஜசேகர் அவர்கள் இங்கே தலைமை கழகத்திலிருந்து கண்டன உரையாற்ற வருகிறார்கள். கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் பார் கவுன்சில் துணைத் தலைவர் அன்பு அண்ணன் பேரு கார்த்திகேயன் அவர்கள் மக்கள் சங்கத்தின் சார்பாக கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். கழக அம்மா பேரவை செயலாளர் எங்கள் பகுதியின் செல்லப்பிள்ளை அண்ணன் டேவிட் அண்ணாமலை அவர்கள் மக்கள் சங்கத்தின் கண்டன உரை இங்கே ஆர்வ வருகை தந்திருக்கிறார்கள். கழக மாணவர்களின் செயலாளர் அன்பு அண்ணன் வழக்கறிஞர் நல்லதுரை அவர்கள் இங்கே மக்கள் சங்கத்தின் ஆணைக்கிணங்க கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பண்ணன் வேதாச்சலம் அவர்கள், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் அன்பண்ணன் குல்பி குமார் அவர்கள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பண்ணன் முருகன் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட சார்பணி பொறுப்பாளர்கள், மாவட்ட சார்பணி செயலாளர்கள், ஒன்றிய கழக நகர பேரூர் கழக செயலாளர்கள் அனைவரும் இங்கே மக்கள் செல்வரின் ஆணையை ஏற்று இந்த திமுக அரசை ஓட ஓட விரட்டும் அளவிற்கு இங்கே மாபெரும் கண்டன உரையும் எழுச்சியுரை மாற்ற வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட அவைத் தலைவர், திருப்போணம் பேரூர் கழக செயலாளர் அன்பண்ணன் செல்வம், திருப்போணம் ஒன்றிய கழக செயலாளர்கள் அன்பு தம்பி இளையராஜா, அண்ணன் விஜய், தம்பி தங்கபாண்டி, பொதுக்குழு உறுப்பினர் திலகராஜ் உட்பட அனைவரும் சிறப்பாக இந்த பகுதியைச் சேர்ந்த மற்ற மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும்
எல்லா ஏற்பாடுகளுக்கும் மாவட்ட கழகத்துக்கு உதவியாக இருந்தீர்கள். இருந்தாலும் இந்த பகுதி என்பதால் அவர்கள் பெயரை உச்சரித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை பேசியவர்கள் சொன்னார்கள். மக்கள் சிலருடைய நேரடி தூதுவர்களாக இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக அரசு வந்துவிட்டது நாங்கள் படிக்கின்ற காலத்திலிருந்து எல்லோரும் பேசக்கூடிய ஒரே விஷயம், திமுக வந்தால் சட்டம் ஒழுங்கு சந்தி செய்யும். அதே காவல்துறை தான் இருக்கும், அதே டிஜிபி தான் இருப்பார், அதே எஸ்பி தான் இருப்பார். மாவட்டங்கள் எல்லாம் மாறி இருக்கலாம், அதே அதிகாரிகள் தான் இருப்பார்கள். சொல்லுங்க ப்ரோ. அம்மா ஆட்சி நேர்மையா இருக்கக்கூடிய அதிகாரிகள் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு இவருடைய அநீதி செய்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? தலைமை எப்படி? தலைமை எவ்வளியோ அப்படித்தான் கீழே போட்டு இருப்பார்கள். அதான் அதற்கு உதாரணம். ஒரு சாதாரண திருட்டு கேஸ், 6 பவுன் 5 பவுன் நகை காணாமல் சொன்னாங்க. அந்த நகை காணாமல் சொன்னவங்க யாரும் டெய்லி பேப்பர்ல சந்திச்சு சிவகங்கை மாவட்டம் சொல்றதுக்கு இந்த திமுக அரசுக்காக சிவகங்கை மாவட்டத்தில் நம்மளால வைக்கப்பட வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடைபெறப்பட்டிருக்கிறது. வரும்பொழுது நம் கல்வி நிர்வாகிகள் சொன்னார்கள், இது 27வது கொலை, 29, அதாவது கொலை, காவல் நிலையங்களில் நடந்த கொலையை விமர்சனம் செய்து கொலையின் எண்ணிக்கை ஒரு பெரிய நிர்வாகி சொல்லுவார், இல்ல 27, இன்னொருத்தர் 30, 32, இப்படி பேரும் படு கேவலமான ஒரு ஆட்சி. இதே எதிர்கட்சி அண்ணன் தங்கை மாப்பிள்ளை வேண்டியவங்க எல்லாரும் பார்த்தா மணிக்கணக்கில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஆட்சி இருக்கிற போது அதே நேரத்தில் கூட்டணி கட்சியா இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட்டணி கட்சியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கம்யூனிஸ்ட் மாறி கேவலமா போச்சு. யாரும் ஒரு தவறு என்றால் சுட்டி கேட்பதற்கு தட்டி கேட்பதற்கு இல்லை என்கின்ற நிலைமை இந்த நாட்டில் இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் கொதித்தெழுந்து எத்தனையோ நாடுகளில் புரட்சி, மக்கள் புரட்சி வெடிக்கிறது. எனக்கு என்னமோ இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா இன்னொரு 6 மாதத்துக்கு மக்கள் புரட்சியை நாம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம், எதிர்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம், பொதுமக்களே புரட்சி வெடித்து திமுக அரசை விடிய அரசை நிறுத்தி வைக்கிற காலம் வரும் என்பதை கூறி மற்றவர்களை பேச வாய்ப்படுத்து நன்றி, வணக்கம். கழக அம்மா பேரவை செயலாளர், மதுரை புறநகர் மாவட்ட செயலாளர் எங்கள் மண்ணின் மைந்தன் அன்பு அண்ணன் டேவிட் அண்ணாதுரை அவர்கள் கண்ணன் அவர்கள் கணவர்களை சுமந்திருந்த இளைஞர் அஜித்குமார் அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்டும் அந்த படுகொலையை நிகழ்த்திய தமிழக அரசை கண்டித்தும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் தினகரன் அவர்களின் மேலான ஆலோசனையின்படி மக்களை திரட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் தலைமை கழகத்தின் அத்தனை நிர்வாகிகளுக்கும் மாவட்ட செயலாளர் சகோதரர் தேர்போகி பாண்டியவர்கள் முடிந்த அத்தனை பேரையும் நானும் முடிந்ததாக கருத வேண்டும் என்று அன்போடு உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு, ஒரு இளைஞன் எத்தனையோ லட்சியங்களை அடைய வேண்டும் என்று காத்திருந்த இளைஞனுக்கு இந்த தமிழக அரசும் முதலமைச்சரின் கட்டுப்பாட்டிலே இருக்கும் காவல்துறையும் ஏற்படுத்திய கொடுமையை கண்டித்துத்தான் சிவகங்கை மாவட்ட கழகத்தில் திருப்புவனத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததிலிருந்து தமிழகத்துக்கு சட்டம் ஒழுங்கை நாசமாக்கக்கூடிய வகையிலே அனைத்து சம்பவங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. போதை பொருட்களின் புழக்கம் அது தமிழ்நாட்டிலே எந்த காலத்திலும் இல்லாத ஒன்று. தமிழ்நாட்டில் இன்றைக்கு புறையோடி போய் ஆணிவேர் வரை அது ஊடுருவி இருக்கிறது. கள்ளச்சாராயம், அதுபோல பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு தொடர்ந்து தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நாம் கண்டதில்லை என்ற நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இளைய சமுதாயத்தை கெடுக்கக்கூடிய போதைப் பொருட்கள் எதிராக இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுப்பதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஆனால் குற்றவாளிகளை எல்லாம் விட்டுவிட்டு அப்பாவி இளைஞர்களை கூட்டி வந்து அழைத்து படுகொலை செய்யக்கூடிய கொடுமையை தொடர்ச்சி
தொடர்ச்சியாக இந்த அரசு அமைந்ததிலிருந்து இந்த கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நடந்த அந்த நிகழ்வை ஒரு படுகொலை என்று நீதிமன்றமே இன்றைக்கு சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் சட்டத்தின்படியும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சவுக்கடி கொடுத்த நீதித்துறைக்கு இருபுறம் கூப்பி இந்த இடத்திலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு அந்த நிகழ்வு கடைசி நிகழ்வாக இருக்க வேண்டும், அதுபோன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்று உரத்த குரலை உயர்த்தக்கூடிய தலைவர் மக்கள் செல்வர் அந்த டிடிவி தினகரன் அவர்கள். இன்றைய தினம் முதலமைச்சர் அஜித்குமாரை இழந்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்கிறார். என்ன வேண்டுமென்றாலும் பார்த்துக் கொள்ளலாம், சாரி என்று சொல்கிறார். காவல்துறை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறார், அஜித்குமாரை மரணம் மட்டும்தான் இது போன்ற காவல் நிலைய படுகொலை என்று யாரும் கருத வேண்டாம். தமிழகத்திலே இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததிலிருந்து நடைபெற்ற காவல் நிலைய படுகொலைகளின் பட்டியலை இங்கே நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். கருவந்தப்பட்டி காவல் நிலைய கோயம்புத்தூரிலே இதே போல படுகொலை செய்யப்பட்டார். சத்தியவாணன் என்றவர் தஞ்சாவூர் வடக்கு காவல் நிலையத்திலே இதே போல படுகொலை செய்யப்பட்டார். மணிகண்டன் என்பவர் நாமக்கல் பரமத்திவேலூர் காவல் நிலையத்திலே உயிரை இழந்தார். அதே போல இன்னொரு மணிகண்டன் கீழத்தூவல் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கீழத்தூவல் காவல் நிலையத்திலே தற்கொலை செய்து கொண்டு பொய்யான குற்றச்சாட்டினார்கள் என்று சொல்லி உயிரை மாற்றிக் கொண்டார். அதே போல பிரபாகரன் நாமக்கல் சர்ச்சையிலே உயிரை இழந்திருக்கிறார். சுலைமான் அவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹைகோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்திலே உயிரை இழந்திருக்கிறார். தழிவேலன் திருநெல்வேலி தாலுகா போலீஸ் ஸ்டேஷனிலே உயிரை இழந்திருக்கிறார். விக்னேஷ் செக்ரட்டரியேட் ஹவுசிங் போர்டு போலீஸ் ஸ்டேஷனிலே சென்னையிலே உயிரிழந்திருக்கிறார். தங்கமணி திருவண்ணாமலை சர்ச்சையிலே உயிரிழந்திருக்கிறார். அப்பு என்கிற ராஜசேகர் கொடுங்கையூர் காவல் நிலையத்திலே சென்னையிலே உயிரிழந்திருக்கிறார். சின்னதுரை என்பவர் புதுக்கோட்டை சர்ச்சையிலே உயிரிழந்திருக்கிறார். தங்கப்பாண்டி என்பவர் அருப்புக்கோட்டை காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்கிறார். அதே போல முருகானந்தம் என்பவர் சமயபுரம் காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்கிறார். ஆகாஷ் என்கிற இளைஞர் ஓட்டியரை காவல் நிலையத்திலே காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு ஸ்டான்லி கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலே உயிரிழந்தார். கோகுல் ஸ்ரீ என்பவர் ஜுவனல் ஹோம் செங்கல்பட்டிலே உயிரிழந்திருக்கிறார். ரங்கசாமி என்பவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலே அவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல பாலகிருஷ்ணன் என்பவர் இதே போல ஸ்பெஷாலிட்டி வந்து அவரை துன்புறுத்தி அடித்து அவர் உயிரிழந்திருக்கிறார். ஈரோட்டிலே கார்த்திகை என்ற இளைஞர் மதுரை சென்ட்ரல் சிறையிலே உயிரிழந்திருக்கிறார். ராஜா என்ற இளைஞர் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்கிறார். சாந்தகுமார் என்பவர் செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் திருவள்ளூரிலே உயிரிழந்திருக்கிறார். ஜெயக்குமார் என்கிற இளைஞர் பாளையங்கோட்டை மத்திய சிறையிலே உயிரிழந்திருக்கிறார். அற்புதராஜ் என்கிற இளைஞர் விழுப்புரம் சர்ச்சையிலே உயிரிழந்திருக்கிறார். பாஸ்கரன் என்பவர் கடலூரிலே உயிரிழந்திருக்கிறார். பாலகுமார் என்பவர் உச்சிக்குடி காவல் நிலையம் ராமநாதபுரத்திலே உயிரிழந்திருக்கிறார். திராவிடமணி என்பவர் அவர் திருச்சி மத்திய சிறையிலே உயிரிழந்திருக்கிறார். விஜயேஸ்வரன் என்பவர் புதுக்கோட்டை காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்கிறார். சங்கர் என்பவர் அதே போல கரூர் காவல் நிலையத்திலே உயிரிழந்திருக்கிறார். அதே போல ஆனந்த் சைகர் என்பவர் சித்தா காவல் நிலையத்திலே தூத்துக்குடியிலே உயிரிழந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக அஜித்குமார் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் காவல் நிலையத்திலே அவர் உயிரிழந்திருக்கிறார். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள். ஆனால் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து இத்தனை காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கிறது. இதை தடுப்பதற்கு முதலமைச்சர் ஏதாவது உத்தரவு போட்டாரா என்று கேட்டால் கிடையாது. அதனால்தான் அவரை பொம்மை முதலமைச்சர் என்று எதிர்கட்சிகள் நாங்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஆக காவல்துறையை கையிலே வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பான ஒரு உத்தரவை கொடுத்து நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தால் இத்தனை இளைஞர்கள் உயிரை இழந்திருக்க மாட்டார்கள். அத்தனை பேருக்கு பயணம் 30, 35, 31, 39, 26, 40, 36 என்று 1000 கனவுகளை சுமந்திருக்கக்கூடிய இளைஞர்கள்
சட்டத்தின்படி நடவடிக்கை எடுங்கள். ஆனால் சட்டத்தை கையிலே எடுத்துக் கொண்டு அஜித்குமாரினுடைய சகோதரர் வாக்குமூலம் கொடுக்கிறார். என் சகோதரனுக்கு வழி தெரியாமல் இருப்பதற்காக கஞ்சாவை குடிக்க வைத்து அவர் தண்ணீரிலே மிளகாய் பொடியை கலந்து அவனை துன்புறுத்தி அவனை சித்திரவதை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். வரக்கூடிய செய்திகளை பார்த்தால் அஜித்குமார் மீது கொடுக்கப்பட்ட புகாரே ஒரு பொய் புகார் என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஒரு பொய் புகாருக்காக ஒரு அப்பாவி இளைஞர் இன்றைக்கு உயிரை இழந்திருக்கிறார். இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, இத்தனை காவல் நிலைய மரணங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, க. ஸ்டாலின் அரசு, வரக்கூடிய தேர்தலிலே இந்த மக்கள் விரோத அரசை நீங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று அனுமான உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு வருகையில் இருக்கக்கூடிய தலைமைகளை நிர்வாகிகள் அனைவரும் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக உரையாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டேன். வணக்கம். கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நல்லதுரை அவர்கள் கண்டன உரையை நிறுத்துவார்கள். கழக வழக்கறிஞர் பிரிவினுடைய செயலாளரும் பார் கவுன்சிலுடைய துணைத் தலைவருமாகிய மரியாதைக்குரிய அண்ணன் வேலு கார்த்திகேயன் அவர்கள் தற்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவருடைய அறிவுறுத்தல்படி நடைபெறுகின்ற மாபெரும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் தேப்போகி பாண்டி அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் மாமா ரங்கசாமி உள்பட நேரத்தின் காலத்தின் அருமை கருதி அனைத்து தலைமை நிலைய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து, இங்கே நீங்கள் கூடியிருப்பது நமது அஜித் என்ற ஒரு தனி நபருடைய மரணம் அல்ல. ஒவ்வொரு இல்லத்திற்கும் தமிழகத்தினுடைய நம்முடைய நிம்மதியை காக்கின்ற காவல்துறையால் ஒரு மரணம் நிகழ்கின்ற பொழுது அது நாளை நம்ம வீட்டிற்கும் வருவதற்கு எவ்வளவு நேரம் வரும் என்பதை சிந்திக்கின்ற நேரம். இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள் 25, 26 என்று. இந்த காவல் நிலைய மரணங்கள் எல்லாம் நமது அங்கே இருக்கக்கூடிய சில ஆதாரத்தின் அடிப்படையிலும் சில பத்திரிகைகள் அடிப்படையில் வெளியே வந்த 110, அதாவது 250 இருந்தால் ஒரு 25 தான் இந்த வெளியுறவுக்கு வந்திருக்கிறது. இதை தமிழக அரசை நான் உண்மையே என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். இங்கே முன்னாள் பேசும்போது அறிஞர் டேவிட் சொன்னார். ஆடியோ கிளியரா இருக்கு. இந்த சமீபத்தில் இன்னொரு நான் எடுத்து சொல்லிட்டே ஆசைப்படுகிறேன். சமீபத்தில் கோயம்புத்தூர் பகுதியை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒரு கொலை வழக்கு தொடர்ந்து அந்த 5 வருடத்தில் 2017 சொன்னார். கிட்டத்தட்ட தனியாக இருக்கிற நீரை இருக்கின்றவர்களை வயதானவர்களை குறிவைத்து 2 பேர் 3 பேர் என்று வருகையை தொடர்ந்து கொலை நடக்கப்படுகிறது. இந்த கொலைகளுக்கு கடைசியாக அந்த கொலையை 4 பேரை கைது செய்கிறார்கள். அந்த 4 பேரும் சொல்கிறார்கள், இந்த கொலை மட்டும் நாங்கள் செய்யவில்லை, இதற்கு முன்பு நடந்த 11 கொலைகளையும் நாங்கள் தான் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே நடந்த 11 கொலைகளில் 7 கொலைகளில் 7 இடத்தில் நடந்த கொலைகளை அப்பாவிகளை கைது செய்து அந்த கொலை வழக்கை நாங்கள் முடித்துவிட்டோம் என்று காவல்துறை சிறையில் அடைத்து அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 12வது கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டவர் 11 கொலையில் நான் பதினேன் என்று தெரிந்த பிறகு ஏற்கனவே 7 கொலை வழக்குகளை கைதான அப்பாவிகளை இன்னும் இந்த நிமிடம் வரை வெளியே அரசு உடனடியாக முதலமைச்சர் சொல்கிறார், இப்படி தவறான கைது செய்யப்படுவதை நாம் உடனடியாக இந்த வழக்குகள் எல்லாம் சிபிசிஐடிக்கு மாற்றி அந்த அப்பாவிகளை உடனடியாக சிறையிலிருந்து வெளியே சொல்லி 2 மாதம் ஆகிவிட்டது. இது கூட திருப்பி பேசு. அந்த கொலை வழக்கில் கிட்டத்தட்ட 6 கொலை வழக்குகளில் செய்யாத கொலையே செய்யாத அப்பாவிகளை சிறையில் அடைக்கின்ற அரசு இந்த காவல்துறை. அதைத்தான் ஒவ்வொரு நாளும் அந்த எதிர்க்கட்சியும் தொடர்ந்து கண்டனத்தை பதிவு
உங்களுக்கு எல்லாம் தெரியும், புரட்சி தலைவி அம்மா இருந்தால் அந்த நிலையே வேறு. இங்க சொல்லும்போது சொல்லும்போது நாங்கெல்லாம் காவல் நிலையத்துக்கு பக்கம் உங்களுடைய இயக்கத்தோடு யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டோம். கட்சிக்காரர்கள் ஒரு பெட்டியை பேசுவதற்கு யோசிப்போம். ஆனால் இந்த பகுதிகளுக்கு எல்லா ஊரும் வந்தாங்க. அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், அங்க இருக்கிற மாவட்ட மந்திரி, அங்க இருக்கக்கூடிய கட்சியின் முக்கிய உறுப்பினர் என்ன சொல்கிறார்களோ அதை கண்மூடித்தனமா செய்வதற்குத்தான் இந்த காவல்துறை இப்பொழுது கையாள துறையாக மாறி இது போன்ற அஜித் போன்ற அப்பாவிகள் இந்த திருமணத்தை மட்டும் நினைக்காதீங்க. இது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தமிழ்நாட்டில் இருக்கிற நீங்க பேசும்போது சொன்னார் 25 பட்டியலிட்டு காமிக்கிறார். பட்டியலில்லாத பல காவல் நிலையங்களில் அதிகார போரையின் காரணமாக ஆளுநருடைய முகாசத்தை கையாளத்தின் காரணமாக சரியான ஒரு காவல்துறையை தொடர்ந்து நடத்துவதற்கு தகுதி நிலையில் அரசு இன்று சாதாரண மக்களின் உயிரை பறித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இறுதியாக ஒன்று சொல்கிறேன். விரைவில் எந்த முறை புரட்சி வந்தாலும் வருகின்ற 2026 தேர்தலிலே நீங்களாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி டாஸ்மாகை திரு ஸ்டாலின் அவர்களும் கனிமொழி அவர்களும் படிப்படியாக குறைப்போம் என்று பொய்யாக சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து வீதி தொடர்ந்து பெண்களுடைய வருமானத்தை கூடாக டாஸ்மாக் கடையை குறைப்பதற்கு காரணமாக இருக்கிற அரசை மனதில் வைத்துக் கொண்டு எத்தனை ஆயுதம் உங்களுக்கு கொடுத்தாலும் இந்த அஜித்துடைய மரணம் போல் நம் குடும்பத்திற்கெல்லாம் வரக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை நீங்களாம் மனதில் நிறுத்தி வருகின்ற காலங்களிலே இந்த கையாளாத அரசுக்கு சட்ட ஒழுங்கை சீர் செய்ய முடியாத இந்த அரசுக்கு தகுந்த பாரம் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் செயலாளர் வழக்கறிஞர் அண்ணன் நல்லதுரை அவர்கள் தற்பொழுது கண்டன உரை நிறுத்துவார்கள். கீழ இருந்து கொடுத்துறவா? தமிழக காவல்துறையால் கண்மூடித்தனமாக அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அஜித் குமாரின் மரணத்திற்கு நீதி வேண்டும். காவல்துறையின் கட்டுப்பாடு மீறிய செயலை கண்டித்தும் அந்த காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சராக இருக்கிற தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தார்மீக அடிப்படையில் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஏற்பாடு செய்திருக்கிற சிவகங்கை மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர் அன்புமிக்க தம்பி தேர்மொழி பாண்டியவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய துணை செயலாளர் அமீர் வெங்கசாமி அவர்களே, தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்களே, மாப்பிள்ளை கார்த்தி அவர்களே, அன்பு சகோதரர் ரபீக் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் முருகன் அவர்களே, இன்னும் கழகத்தின் பட்டியலை நிலைக்கணியாத நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அன்புமிக்க சகோதரர்களே, இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கடந்த 2-3 நாட்களாக எங்களையே தூண்டி இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள அழைத்த தம்பி முருகானந்தம் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை பங்கு கொண்டு தனது கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற சிவகங்கை பகுதியை சார்ந்த திருமூலம் பகுதியை சார்ந்த அன்புமிக்க தாய்மார்களே, அன்பு சகோதரர்களே, அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாலே பேசிய அன்பு தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்கள் கடந்த 21ஆம் ஆண்டிலிருந்து இன்றைய தேதி வரையிலே தமிழ்நாட்டிலே காவலிலே பணிபுரிகிறார்கள். லாக்அப் டேட்டுகள், கஸ்டோடியல் மர்டர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலில் 31 பேரை இங்கே பெயர் குறிப்பிட்டு வாசித்தார். இது வெளி உலகத்திற்கு தெரிந்த ஒன்று. ஆனால் தெரியாத செய்தி என்பது காந்தியவர்கள் சொன்னதை போல 100கணக்கான பேர்கள் காவல் நிலையத்திலே காவல்துறையில் கட்டுப்பாடு செயலால் அடித்து
நான் கேட்கிறேன், இந்த கூட்டத்திலே நிச்சயமாக உளவு பிரிவை சார்ந்த காவல்துறையை நீட்டீர்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள். முடிந்தால் உங்கள் காவல்துறை அமைச்சர் ஸ்டாலினிடம் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். காவல்துறை உங்கள் நண்பன் என்று எழுதி ஒட்டிக் கொண்டீர்களே, தாய்மார்களுக்கு யாராவது சொல்லுங்க, போலீஸ் உங்கள் நண்பன் என்று சொல்லுங்களே, உண்மையா? எந்த நண்பன் நண்பனை ஆயுள் பிரகாரம் தெரிஞ்ச உங்களுக்கு அழிப்பா? அதிகாரம் அவன் நண்பனா எதிரியா? காவல்துறை நண்பர்கள் எதிரியா? காவல்துறை பெரிய பங்காளி ஒரு முறையா நாங்கள் பொதுமக்கள் பக்கம்தான் நிற்போம். அடித்தவனே எனது உடல் பிறந்த அண்ணனா இருந்தாலும் அந்த போலீஸ் எனக்கு எதிரிதான். நீ என்னை அடிக்கும் பொழுது அண்ணனாக, தம்பியாக, உறவின் முறையாளாக பார்க்க மாட்டாய். நான் மட்டும் உன்னை பார்க்கணுமா? நான் மட்டும் மூஞ்சிய பிடிச்சு கொஞ்சணுமா? இடி இந்த காவல்துறையில இந்த மாதிரி வேலை செஞ்சவனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பொண்ணே கொடுக்காதீங்க. பிரபச்சாரியாக சாப்பிட்டவன் என்ன அக்கறமும், என்ன அக்கறமும். ஒரு புகார் வருகிறது, சட்டம் படித்தவர்கள் நாங்கள். புகார் வந்தால் என்ன செய்யணும்? சட்டம் இருக்கிறதா இல்லையா? ஒரு புகார் வந்தால் புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை தாங்கள் பதிவு செய்யணும். பதிவு செய்ததற்கு எப்படி செய்யணும்? விசாரணை எப்படி செய்யணும்? அதுக்கெல்லாம் வழிகாட்டு விதிமுறைகள் இருக்கு. என் நண்பார்ந்த சொந்தங்களே, காவல்துறையை சேர்ந்த உளவு பிரிவை சார்ந்த நண்பர்களே, இங்க இருக்கிறீர்களே, 1997ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் டி.கே. பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற வழக்கில் அந்த டி.கே. பாசுவை அடித்து கொன்றது வெஸ்ட் பெங்கால் காவல் நிலையத்தில் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. உச்ச நீதிமன்றம் விதிமுறைகளை வகுத்து கொடுத்தது. அதுல முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? யாரு விசாரிக்க போறானோ நாங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். திமுக மாதிரி பொய் பேசுற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இது. விசாரணை அதிகாரி எப்படி செல்ல வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. The police person carrying out the arrest and handling the interrogation of the arrestee should bear accurate, visible and clear identification of his name, tags and uniform. தன்னுடைய சீருடையில் தன்னுடைய பெயர் பார்த்தால் தெரியும் அளவிற்கு இருக்கக்கூடிய உத்தரையை குத்தி கொண்டு விசாரணைக்கு செல்ல வேண்டும். விசாரணைக்கு செல்லக்கூடிய பதிவேட்டில் எந்தெந்த அதிகாரி அந்த விசாரணைக்கு சென்றார், எத்தனை மணிக்கு சென்றார், விசாரணை எத்தனை மணிக்கு தொடங்கியது, எத்தனை மணிக்கு விசாரணை முடிந்தது என்று பதிவேட்டில் எழுதியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே அஜித்குமாரை அடித்து கொன்ற அந்த நாய், நான் வெட்கப்படல, உங்களுக்கு நான் பயப்படுறவனும் இல்ல. எவனாவது ஒருத்தன் யூனிஃபார்ம்ல இருந்திருக்கானா? ஒருத்தன் மஞ்சள் பனியம் போட்டிருக்கான், ஒருத்தன் கட்டப்பட்ட சட்டம் போட்டிருக்கான், ஒருத்தன் டிராயர் போட்டிருக்கான், ஒருத்தன் வெள்ள பனியம் போட்டிருக்கேன். நீங்க எல்லாம் போலீஸா ரவுடியாடா? சாமி படத்துல விக்ரம் சொல்லிட்டாரு, நான் போலீஸ் இல்ல பொறுக்கின்னு. நாங்க விளையாட்டுக்கு சிரிச்சோண்டா, அதையே நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களாடா? அடிக்கிற போலீஸ் காவல்துறை உடை இல்லாமல் சென்றது தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. இதுவரைக்கும் அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? உட்கார்ந்து இருக்க ஏடிஜிபிக்கு எல்லாம் தெரியாதா? சங்கர் ஜிவாலுக்கு தெரியாதா? உச்ச நீதிமன்றம் என்ன வழிகாட்டு விதிமுறை சொல்லி இருக்கிறது தெரியாதா? தேவ ஆசீர்வாதத்துக்கு தெரியாதா? இங்க இருக்கிற ஆசிஷ் ராவத்துக்கு தெரியாதா? ஏன் செய்யல? ஸ்பெஷல் டீம்னா என்ன வேணா செய்ய. நீ உனக்கு ஸ்பெஷல் டீம் ஒண்ணு ஆர்கனைஸ் பண்றதுக்கு எந்த சட்டத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? அப்படி அதிகாரம் இருக்கு, சட்டம் கொடுத்த அதிகாரம் தான். முந்தான அத்தனை சிறப்பு குழுக்களையும் கலைக்கப்பட்டிருக்கிறது எந்த சட்டத்தின் அடிப்படையில்?
வேணும்னா வச்சுக்குவா, வேண்டாம்னா கலப்பார். இதனால அவர்களுக்கு எல்லையற்ற அதிகாரம். எப்படி அதிகாரம்? யார வேணா போய் தூக்கு, எப்ப வேணா தூக்கு, எங்க வேணா போய் வச்சு அடி, எப்படி வேணா அடி. கோர்ட்ல கேக்குது. எனக்கு நான் 35 ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் செய்கிறேன். இப்படி இருக்கிற தமிழ்நாடு அரசு துப்புப்பட்டு நிற்கிற மாதிரி இதற்கு முன்னால் எந்த அரசும் நீதிமன்றங்களிலே இவ்வளவு காரி துப்புரவை வாங்கிட்டதே இல்லை. நான் பகிரங்கமாக சொல்வேன். இவங்க அப்பா கருணாநிதி நடத்துறவங்க கூட இல்லைங்க, கொஞ்சம் பார்த்து மரியாதையாக தான் இருக்காங்க அப்பா. அதனாலதான் கருணாநிதி சொன்னார், இதே காவல்துறையை பார்த்து இன்றைக்கு ராஜ விசுவாசம் காட்டுகிற ஸ்டாலின் அவர்களே, இதே தமிழக காவல்துறையை தான் உங்கள் தந்தையார் சொன்னார், ஈரல் அழிக்க போய்விட்டது காவல்துறைக்கு என்று. இதே காவல்துறையை தான் இன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு ஈரல்லாம் புது ஈரல் வச்சு, வேற புது ஈரல் வச்சு பைபாஸ் பண்ணியாச்சா? ஸ்டாலின் இந்த காவல்துறையை காப்பாற்ற நினைக்கிறார். என்ன நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்றீங்களா கேக்குறீங்களா? தூத்துக்குடியில 13 பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். எடப்பாடியார் கண்டுக்கவே இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன். நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டது. விசாரணை குழு முடிந்து அறிக்கை கொடுத்தாங்க. அறிக்கை சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 400 பக்கத்துக்கு மெனக்கட்டி எழுதி இதுல யார் யார் தப்பு பண்ணியிருக்கா, உண்மையிலே போலீஸ் தப்பு பண்ணியிருக்கா இல்லையான்னு சொல்லி அறிக்கை சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கையில 17 அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள், இவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதிகாரி ஐஜி, டிஐஜி, எஸ்பி, கலெக்டர், அதுக்கு கீழே இருந்த டெப்டி சூப்பரண்ட், அதுக்கு கீழே இருந்த ஏட்டையா தாசில்தார்ல இருந்து 17 பேர் லிஸ்ட் இருக்கு. அவங்க சொல்லும் போது சொல்றாங்க, இந்த 17 பேரையும் சொல்லிட்டு, this commission suggests that action to be taken against the aforesaid police officers for their acts of commission and omission without prejudice to law வேண்டும் என்று கேட்டு வழக்கு தாக்கல் செய்கிறார்கள். அந்த வழக்குல இன்றைக்கு இருக்க திமுக இது என்னைக்கு நடந்தது தெரியுமா? போன வருஷம் பிப்ரவரி மாதம் 22ஆம் திமுக ஆட்சியில், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில திமுக அரசு சொல்லுகிறது, நாங்கள் அருணா ஜெகதீசன் அவர்கள் அறிக்கையை ஒப்புக்கொண்டு அவர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் மீது வழக்கு நாங்கள் அனுமதிக்க போவதில்லை, அனுமதிக்க முடியாது என்று ஸ்டாலின் அரசு சொன்னது. இது உயர் நீதிமன்றத்தில் ஸ்டாலின் அரசு கொடுத்த செய்தி. 25 லட்சம் ரூபாய் அரசாங்க தரப்புல நஷ்டஈடு கொடுத்திருக்கீங்க, அது பத்தாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி ரூபாய் கொடுக்கணும் மனு போடுறாங்க, கொடுக்க முடியாது. யாரு சொல்றது? இதே ஸ்டாலின் அரசு
திமுக யாருக்காவது தைரியம் இருந்தா என் கேள்விக்கு நாளைக்கு இந்த இடத்துல விளையாடப்பட்டு பதில் சொல். ஆதாரம் இல்லாமல் பேசல. இந்த ஸ்டாலின் தான் நேற்று ஊழ விடுறாரு அஜித் அம்மா கிட்ட. வா நடக்கக்கூடாது நடந்து போச்சுமா, ரொம்ப சாரி கேட்டுக்கிறோமா. நான் கேட்கலாம் சாரி, என் கையில ஒன்னும் அதிகாரம் இல்லை. நீங்க கேட்கலாம் சாரி, உங்க கையில ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்ல, போலீஸ் இல்ல, ஐஏஎஸ் ஆபீசர் இல்ல. இத்தனையும் கையில் வைத்திருக்கிற ஒருத்தன் என்னால முடியலமாண்ணா அங்க புடுங்கிறதுக்கு நான் உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்துருக்கேன், இறங்கி போனா அடுத்து எங்க அண்ணன் வருவான், பார்த்து போன வழியில சொல்லும் காலம் விரைவில் வரும். அடுத்த தேர்தல் முதியோர்கள் கலப்பதாரர்களை முதியோர் இடத்துக்கு அனுப்புகிற நாள் ஒன்று வரும். ஸ்டாலினை முதியோர் இடத்துக்கு அனுப்புவோம், கவலைப்படாதீங்க. இவர் சொல்றாரு என்னால முடியல. எதை முடியல? நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஸ்டாலினுக்கு தெரியாமல் திருபுவனத்திலே நடத்தப்பட்ட கொலை நடத்தப்படவில்லை. ஒரு மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது. அஜித் குமாரை அடித்துக் கொள்வதற்கு பின்னால் ஒரு சதி நடந்திருக்கிறது. இந்த கூட்டு சதியிலே இந்த திருபுவனம் காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் சுரேஷ் குமார் தொடங்கி மாலாமதுரையுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் தொடங்கி அஜித் ராவத் தொடங்கி தேவ ஆசீர்வாதம் தெரிஞ்சுதான் நடந்திருக்கோம்.
காவல் துணை கண்காணிப்பு, அதாவது நாங்க புடிச்சிட்டு போய் அஜித்குமார் எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம். அவர் நான் எடுக்கவே இல்லைன்னு மறுத்துட்டாரு. நான் உடனே துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரத்துக்கு போன் பண்ணி சொன்னேன். மேற்கண்ட தகவல்கள் அனைத்தும் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மற்றும் திருவோணம் காவல் ஆய்வாளர் அவர்களிடம் தெரிவித்ததில் அஜித்குமாரை நன்றாக விசாரித்து நகையை திரும்ப பெற சொல்லி சொன்னார்கள்னா போலீஸ்காரன் மணியில நல்லா விசாரிங்க. என்ன அர்த்தம்? அன்பு சொந்தங்களை வாய குறைங்க பேரு. போலீஸ்கார நல்லா விசாரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி அடிச்சு கொள்ளுடா, நகைய புடிக்கா, அப்படிதான் அர்த்தம். அஜித்குமாரை அடிக்க சொல்ல அந்த அயோத்தியர்கள் டிஎஸ்பியும் திருவோணம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் இந்த 2 பேரும் ஏன் அவர்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யல? அவர்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? தேவ ஆசீர்வாதம் அவர்களே ஏன் நடவடிக்கை எடுக்க பயப்படுறீங்க? ஏன் தெரியுமா? கைதாகி உள்ள போயிருக்க போலீஸ்காரங்க வீட்டுக்காரங்க வந்து ரோட்ல உட்காந்து மேலதிகாரி சொல்லிதானே எங்க புருஷெல்லாம் அடிச்சான், அவனை மட்டும் உள்ள போட்டுட்டீங்களே நீங்கல்ல. கேட்டா தேவ ஆசீர்வாதம் வரையிலே இந்த கொலையிலே குற்றவாளியாக சிறைக்கு செல்ல நேரிடும். நான் சொல்லல, நீங்க போட்ட எஃப்ஐஆர் சொல்லுது. அடிக்க சொன்னவன் டிஎஸ்பியோ இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார் உங்க எஃப்ஐஆர் சொல்லுது. இப்படித்தான் நீங்கள் விசாரிக்கிற விசாரணையா? ஸ்டாலின் சொன்னார் அன்னைக்கு அஜித் அம்மாட்ட பேசிட்டு சொன்னார், நான் உடனடியாக இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டேன். அப்படி சொல்லி இன்னை வரைக்கும் 3 நாள் ஆகுது. இங்க இருக்கிற உளவு பிரிவு காவல்துறை நண்பர்களே, முடிந்தால் பதில் சொல்லுங்கள். சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற சொல்லி மாற்றணும் என்று சொன்னால் அரசாணை கவர்மெண்ட் ஆர்டர் ஜிஓ போடணும். இதுவரை போடப்பட்டிருக்கிறதா? அப்ப என்ன அர்த்தம்? மீடியாவில் சொல்லிட்டு உங்களை ஏமாற்றுவதுதான் அரசின் நோக்கம். உண்மையில் இந்த வழக்கு சிபிஐக்கு செல்ல போவதில்லை. தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி தான் ஒப்படைக்கப்பட போகிறது. வழக்கை ஊற்றி மூடுவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராகிவிட்டது. நான் கேட்கிறேன், இங்கே படித்தவர்கள் இருக்கிறீர்கள், காவல்துறையில் பணியாற்றுவர்கள் இருக்கிறீர்கள், வழக்கறிஞர்கள் இருக்கிறீர்கள். ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டால், ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டால் அது உடனடியா பப்ளிக் டொமைன் என்று சொல்லக்கூடிய நெட்ல வருது. இந்த எஃப்ஐஆர் நான் நெட்ல தான் எடுத்தேன். ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் இதில் வராது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதாவது சம்பந்தப்பட்டிருக்குமானால் அந்த முதல் தகவல் அறிக்கை நெட்ல வராது. ஆனால் அஜித் மரணத்திற்கு போடப்பட்ட எஃப்ஐஆர் இன்று வரை பப்ளிக் டொமைனுக்கு வராமல் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பது ஏன்? சாட்சிகளை விரட்டுவதற்கு, அழிப்பதற்கு, தடயங்களை அழிப்பதற்கு, ஆவணங்களை அழிப்பதற்கு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் முன்முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ஒரு மரணம் நடந்துவிட்டால் மரணத்தை பற்றிய முதல் தகவல் அறிக்கை எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர் என்று சொல்லுவோம். சாதாரண எஃப்ஐஆர் அல்ல, எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர். எஃப்ஐஆர் பதிவு செய்த அடுத்த சில மணி நேரத்துக்குள்ளாக அது நீதிமன்றத்திற்கு சென்றாக வேண்டும். அஜித்குமார் வழக்கிலே நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்தது எப்போது? எதற்காக இவ்வளவு காலதாமதம்? அதைத்தான் இன்னைக்கு முன்னாள் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி சொல்லுகிறார். எப்படியும் வழக்கை ஒன்றில்லாமல் அடிக்கிறது, இந்த காவல்துறையினெல்லாம் வழக்கில் இருந்து காப்பாற்றி விடுவது என்ற முன்முயற்சியிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நீங்கள் தாக்கல் செய்திருக்கிற ஆவணத்தில் இருந்து தெரிகிறது என்று நீதி அரசர் சொல்லுகிறார். பதில் சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சர், ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருக்கிறதா? நீதிமன்றம் குறை சொல்லுகிறது, நீதிமன்றம் அப்பட்டமாக அரசின் மீது பழி போடுகிறது என்று மறுப்பதற்கு எவனுக்காவது யோசனை இருக்கிறதா? சொல்லுங்க பாப்போம். இந்திய திருநாடு விடுதலை பெற்றதற்கு பின்பாக ஒரு மாநில அரசை பற்றி ஒரு உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் கூட இப்படி ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தியதில்லை. மதுரை உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது,
அரசே தனது குடிமகனை கொலை செய்து விட்டது என்று உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது. உண்மையில் ஸ்டாலின் அடிக்கடி சொல்றீங்களா, ஸ்டாலின் அவர்களே, நான் கருணாநிதியின் மகன், நான் கலைஞரின் மகன். நீங்கள் கலைஞரின் மகன் என்பது உண்மையானால் இந்த வார்த்தை சொன்ன போய் பதவியை ராஜினாமா பட்டு போயிருக்கணும். அதெல்லாம் கொப்பளுக்கு நீ செய்யற நல்லது. இப்படி எந்த ஆட்சியாவது விமர்சித்திருக்கிறது உண்டா? இதற்கு பதில் சொல்ல எந்த திமுக அமைச்சருக்காவது செல்ல இருக்கிறதா? சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எதுவும் முடியாது. இதெல்லாம் எதுக்கு? சரி, இன்னைக்கு 4 நாளா கத்துவீங்க, அப்புறம் நாங்க கேச போட்டு கோர்ட்டு கொண்டு போயிடுவோம். சாத்தாங்குளத்தில் அப்பனை மோனை நாங்க அடிச்சு கொண்டோம். 5 வருஷம் ஆச்சு. இன்னும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. கேஸ் இன்னும் 5 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அது யாருக்குமே கவனத்தில் இல்லாம போயிடுச்சு. அதுமே ஒரு நாளைக்கு 5 பேர் 7 பேர் அக்யூஸ்டா இருக்கா. எவனாவது ஒருத்தனை கண்டிச்சுட்டு, அது செத்து போனவனை கண்டிச்சுட்டு உயிரோட இருக்கணும் எல்லாம் போனாலும் எல்லாம் ரத்தோட போறான். இதுதான் நடக்க போகுது. என் அன்பு மக்களே, கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க அமைதியா இருந்தால் அஜித்குமார் வழக்கும் அப்படித்தான் இழுத்து மூடப்படும். அஜித்குமார் மரணத்திற்கு ஒருபோதும் நீதி கிடைக்காது. எனவேதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். நீங்க இந்த ரெகுலர் கோர்ட்ல கொண்டு போய் வச்சு கேஸ் நடத்துறேன்னு சொல்லி, சாத்தாங்குள வழக்கு மதுரையில் நடக்குது. மதுரை துணை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடக்குது. வைத்தறிச்சங்க அப்பனையும் பிள்ளை சாவு கொடுத்தவங்க என்ன அழுதுட்டு அழுத கண்ணீர் படைக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த கோர்ட்ல ஜட்ஜி டிரான்ஸ்பர்ல போய் 1.5 வருஷம் ஆச்சு. அந்த கோர்ட்ல ஜட்ஜே இல்லைங்க 1.5 வருஷமா. இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையும் அரசும் நீதித்துறையும் உங்களுக்கு வழங்குகிற நீதி. அதே மாதிரி நாளைக்கு வேற ஏதாவது ஒரு கோர்ட்டை கொண்டு போய் இந்த அஜித் வழக்கை கொடுத்துட்டு அந்த ஜட்ஜை டிரான்ஸ்பர் பண்ணிடுவான். அந்த கோர்ட்டுக்கு ஜட்ஜா போட மாட்டான். 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். ஒண்ணும் நடக்காது. எனவேதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அஜித் வழக்கிற்கு என்று தனித்த முறையில் ஸ்பெஷல் கோர்ட், தனி நீதிமன்றம் அமைக்கப்பட வேண்டும். அது நீ மதுரையில வைப்ப, நான் வந்து போய் சிவந்தியில வைக்கக்கூடாது. திருமூலத்திலே அந்த கோர்ட் இயங்க வேண்டும். போற வர பொதுமக்கள் உங்களுடைய விசாரணை பட்டியலில் இல்லாதவர்கள் கூட தனக்கு தெரிந்த உண்மையை சொல்ல முன்வந்தால் அந்த நீதிமன்றம் விசாரிக்கிறதற்கு அதிகாரத்தை கொடுத்து அப்படி ஒரு நீதிமன்றத்தை திருமூலத்தில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வைக்கிறது. இதை திமுக சொல்லுவா? சொல்லுங்கள பார்ப்போம். பெரிய கற்பம் வந்தாரு, நாளைக்கு சொல்லுங்களேன். தனி நீதிமன்றத்தை நாங்கள் திருமூலத்திலே அமைப்போம். அஜித் மரண வழக்கை திருமூலத்திலே விசாரிப்போம் சொல்லுவாரா? ஒன்றும் நடக்காது. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு முன்ன பின்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேச வேண்டியிருக்கிறது. எனக்கு இன்னும் நிறைய பேசி செய்தி இருக்கிறது, கோபம் இருக்கிறது, ஆத்திரம் இருக்கிறது. அத்தனையும் கொட்டி தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். ஆனால் ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்லிவிட்டு போகிறேன். இது யாரோ இன்றைக்கு அஜித்துக்கு நடந்தது நமக்கு என்ன, நாளைக்கு நல்லதுரைக்கு நடக்கும். இன்னொரு நாள் தம்பி பாண்டிக்கு நடக்கும். இன்னொரு நாள் தம்பி ரஃபீக்கு நடக்கும். இன்னொரு நாள் உங்கள் குடும்பத்து பிள்ளைகளுக்கு நடக்கும். இன்னொரு நாள் உங்கள் கணவர் மகளுக்கு நடக்கும். இது நடக்கும். நடக்கக்கூடாது என்றால் இன்றைக்கு நாம் தீர்மானமாக முடிவெடுக்க வேண்டும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஜெர்மனியிலே நாசி படைகளை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தான் உலகத்தின் சர்வாதிகாரி ஹிட்லர். ஹிட்லரின் கொடுமையான ஆட்சியை பற்றி அங்கே இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் எழுதி வைத்து சென்றார். நாசி படையினர் வந்தார்கள், தொழிற்சங்கவாதிகளை எல்லாம் பிடித்து சென்றார்கள். நான் ஏன் என்று கேட்கவில்லை, காரணம் நான் தொழிற்சங்கவாதி இல்லை. நாசி படையினர் வந்தார்கள், சோசியலிஸ்டுகளை எல்லாம் பிடித்து சென்றார்கள். நான் ஏன் என்று கேட்கவில்லை, காரணம் நான் சோசியலிஸ்ட் இல்லை. நாசி படையினர் வந்தார்கள், குழந்தைகளை எல்லாம் பிடித்து சென்றார்கள். நான் ஏன் என்று கேட்கவில்லை, அந்த குழந்தையில் எந்த குழந்தையும் என்னுடைய குழந்தை இல்லை. ஐயோ, இறுதியா நாசி படையினர் வந்தார்கள், என்னை பிடித்து சென்றார்கள். ஏன் என்று கேட்க ஆளே இல்லை என்று கதறினான்.
அந்த நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கொதிக்க வேண்டும். தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாட்டை ஆளுகிற அரசாங்கத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுவே இறுதி லாக்கப் கற்களை மரணமாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு போராடுகிறோம். என்ன அடிச்ச ராஜா எனக்கு தெரியுமா? அதுல சம்பந்தப்பட்டிருக்க 5 பேரை எனக்கு தெரியுமா? அவன் யாருன்னு எனக்கு தெரியுமா? அவனுக்கு என்னதான் தெரியுமா? எனக்கும் அவனுக்கும் இல்ல வாக்கியா கொள்ள தகராறா? ஆனால் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. சட்டம் நீதிமன்றத்தின் கையில் இருக்க வேண்டும். சட்டத்தின்படி தண்டனை கொடுக்க வேண்டிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கான உனக்கும் எனக்கும் இல்லை, அதே போல காவல்துறைக்கும் இல்லை. இதை நாம் சொல்லல. இன்றைக்கு வந்திருக்கிற இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 120(1)(2) எவனொருவனையும் பிடித்து சென்று அவனிடமிருந்து வாக்குமூலம் பெறுவதற்காகவும் அவனிடமிருந்து சொத்துக்களை மீட்டெடுப்பதற்காகவும் அவனை அடித்து துன்புறுத்தி லேசான காலம் ஏற்படுத்தினா 7 வருஷம் தண்டனை, 90 காலம் கிரீவியஸ் சட்டத்தை ஏற்படுத்தினா அவனுக்கு 10 வருஷம் தண்டனை என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் இந்த ராஜாவும் இந்த 5 பேரும் இந்த சுரேஷ்குமார் இன்ஸ்பெக்டரும் சண்முகசுந்தரம் டிஎஸ்பியும் தேவ ஆசீர்வாதமும் கண்டிக்கத்தக்க குற்றத்தை புரிந்துள்ளார்கள். எனவே சிபிஐ வந்தாலும் சரி, சிபிஐடி வந்தாலும் சரி, முறையாக விசாரணை செய்ய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற அத்தனை பேரும் வழக்கில் சேர்க்க வேண்டும். இதை இல்லாம யாரோ இந்த ஊர்ல லடான் இருந்த ஐஏஎஸ் ஆபீசர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதா இணையதளங்களிலே செய்தி வருகிறது. அது குறித்து முழுமையான விசாரணை வேண்டும். இந்த விசாரணை வெளிப்படையாக நடத்தப்பட வேண்டும். நீதிமன்றத்தில் வழக்கு வெளிப்படையாக மக்கள் அனைவருக்கும் தெரியும் வகையிலே நடத்த வேண்டும். இது மூடு முந்தரெல்லாம் பண்ணக்கூடாது. அத்தனை அதிகாரிகளும் விசாரணை வழக்கிற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். வழக்கில் குற்றவாளிகளாக கட்டாயமாக இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் சுரேஷ்குமார், இந்த பொய் புகார் கொடுத்த கண்ணு, டிஎஸ்பி சண்முகசுந்தரம், இதற்கு அனுமதி கொடுத்த தேவ ஆசீர்வாதம் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டும். நீங்கள் சேர்க்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடி அதனை நாங்கள் செய்து காண்பிப்போம். அதுவே என் தம்பி அஜித்தின் மரணத்துக்கு நாங்கள் செய்கிற நீதியை பெறுவோம் என்று கூறியிருக்கிறேன். வணக்கம். கழக தலைமை நிலைய செயலாளரும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் தொட்டிய முன்னாள் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் தொட்டியம் எம் ராஜசேகரன் அவர்கள் தற்பொழுது கண்டன உரையை நிகழ்த்துவார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் டி தினகரன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க சிவகங்கை மாவட்டத்திலே திருப்புவனத்திலே நடந்திருக்கக்கூடிய காவல்துறை சார்பாக கொலை செய்யப்பட்டிருக்கின்ற அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம். நண்பர்களே, அஜித்குமார் அவர்கள் கோவிலே ஒரு காவல்காரர், யூனிஃபார்ம் போட்ட ஒரு காவல்காரர். நீ எப்படி போலீஸ் தமிழ்நாட்டுக்கு ஒரு காவல்காரனோ அதே போல அஜித்குமார் அந்த கோவிலுக்கு ஒரு காவல்காரர். கோவிலை பாதுகாப்பதற்கு, கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒழுங்குபடுத்திக் கொடுப்பதற்கு, எந்த பொருளும் திருட்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி வந்து நகையை காணாம் தொலைந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார். காவல்துறைக்கு என்ன செய்திருக்க வேண்டும்? அவரிடம் முதலிலே கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்க வேண்டும். கம்ப்ளைண்ட் வாங்கி அந்த பெண்மணி உண்மையிலே இந்த நகையை கொண்டு வந்திருப்பாரா, அதற்குண்டான தகுதி இருக்கிறதா, அவருடைய பின்புலத்தை விசாரிக்க வேண்டும். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க, நீ யாரு என்ன அப்படின்னு விசாரிச்சுங்க. இது காவல்துறையோட வேலை. ஸ்டைல இன்னைக்கு பேப்பரை பார்த்தா அந்த பொம்பளைக்கு 4 புருஷன் இருந்தாங்க ஏற்கனவே. இப்ப கேட்டா இன்னும் நானும் கட்டலைங்கிறான். 14 லட்சம் போச்சு, 10 லட்சம் போச்சுன்னு கொள்ளையடிக்கிறது தான் வேலை அந்த பொம்பளைக்கு. உண்மையிலே அந்த பொம்பளை நகை கொண்டு வரலைங்கிறதா எங்களுடைய கூட்டு. நகையே அந்த பொம்பளை கொண்டு வரல. அந்த பொம்பளை எவன்டே ஒருத்தன் கடையை வாங்கி போட்டு வந்த நகைய அவன் விட்டு கோயில தோய்ச்சிட்டேன்னு சொல்லி அஜித்குமார் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான். இதுதான் உண்மை. காவல்துறை நண்பர்களுக்கு நன்றாக தெரியும்.
எனக்கு முன்னாடி ராஜா ரொம்ப கடுமையா பேசினார் காவல்துறையா. ஏன்னா தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் இருக்காங்க காவல்துறை. ஐபிஎஸ் இருக்காரு, டிஎஸ்பி இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. நம்ம எல்லாரும் குறை சொல்ல வேண்டியதில்லை. நல்ல ஜெனின் ஆபீசர்கள் இருக்காங்க. இப்ப கூட நான் வந்து பேசிட்டு இருக்க சொன்னாங்க, அங்க இருக்க எஸ்பி ரொம்ப ஜெனினால தஞ்சாவூர்ல இருந்தாரு, அந்த ஆளு இதுக்கெல்லாம் ஒத்துருக்க மாட்டான், அதனாலதான் டிஎஸ்பி இந்த வேலையை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேசும்போது எல்லாம் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி எல்லாம் வெளியெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ராஜதுரை பேசணும்னு காருக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. வெக்கப்படுறாங்க, வெக்கமா இருக்கு அவங்களுக்கு. ஏண்டா நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல தப்பு பண்ணதுனால எவ்வளவு கேவலமா அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் நம்மளை கேவலப்படுத்துறாங்க. இந்த 5 பேர் செஞ்ச தப்பு நம்மளை எந்த தூரம் பாதிச்சிருக்குன்னு அவங்களோட வருத்தப்படுறாங்க. அந்த ஜீப்ல இருக்கவங்க அதனால தெரியும், நாங்க பார்த்துட்டு தான். நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் அந்த பொம்பளை நகையும் கொண்டு வரல, திருட்டும் போகல, இதான் உண்மை. அவ வாங்கின இடத்துல 9 பவுன் தொலைஞ்சு போச்சு, கோயிலுக்கு போன தொலைஞ்சு போச்சுன்னு சார்ஜ் பண்றதுக்காக இந்த நாடகத்தை ஆடிட்டாங்க. அதுதான் உண்மை, இதுதான் சப்ஜெக்ட். சரி, ரைட்டு. என்ன பண்ண, நீ வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி வாங்காம நீ எங்க கூட்டி கொண்டு போய் விசாரிக்கிற? கோயிலுக்கு பின்னாடி இருக்க மாட்டு கொட்டாயில கூப்பிட்டு விசாரிக்கிற. காவல்துறைனா ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் இருக்கணும். டேய், அந்த 5 பேருக்கு கேட்கறாங்க. சாத்தாங்குளத்துல அப்பா அம்மா கொண்டு 11 பேர் ஜெயில இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் உட்பட. இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரல. அறிவு வேணாம் உனக்கு, புத்தி வேணாம் உனக்கு. பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கல்ல, உன் பிள்ளைங்க பொண்டாட்டி தெருவில் நிக்கிறாள். நீங்க 5 பேரும் ஆயுள் கைதி ஆயிருக்கீங்க தெரியுமா? 30 வருஷம் ஜெயில இருக்கணும். உன்னை யாரு காப்பாத்துவாங்க? டிஎஸ்பி காப்பாத்துவாங்க, எஸ்பி காப்பாத்துவாங்க. அறிவு வேணாம், மானம் கட்டவன. நீ போலீஸ்காரங்க, போலீஸ் இப்ப என்ன எழுதியிருக்க? காவல்துறை பொதுமக்கள் நண்பர்கள் நண்பனா? கேட்டா திருட்டு போனாலும் அடிச்சுக்கிட்டாலும் நாங்க வந்து போலீஸ் தான் நிக்கிறோம். இப்ப நீங்க வந்து எங்க நிக்கிறீங்க? வெக்கமா இல்ல? யோசிச்சு பாரு. அப்படிப்பட்ட ஒரு காவல்துறையா திருடர்களையா அந்த யூனிஃபார்ம் போட்டு தங்க இருக்கா அஜித் குமார். சரி, அடிக்கிற இல்லைன்றான்ல, விட்ட வேண்டியதானே. நீ எல்லாத்தையும் இப்படிதான் விசாரிச்சியா? அவன் செல்போன் கொடுக்கல, அப்பா அவனை கொண்டுட்டான் சாத்தாங்குளத்துல. நிறைய காலம் சொல்லிவிட்டாரு, இவனை கொண்டு அடிச்சு போட்டுருங்க. என்னடா நடக்குது நாட்டுல? நீ முதல்ல விசாரிக்கிறது டிஎஸ்பி தான் விசாரிக்கணும், இல்லாட்டி டிஎஸ்பி தான் திருடி இருக்கணும் அந்த நகைய. ஏன் வச்சுக்க, ஏன் பேசுவோம் உங்களுக்கு வெக்கம் இருந்தா நாங்க என்ன பண்றது? நீ எதுக்கு அடிக்க விட்டுங்க? இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, ஜூரி செக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாரு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் தான் அதுக்கு அத்தாரிட்டி. நீ எப்படி ஸ்பெஷல் டீம் விட்டு உள்ள விட்டு அடிச்சா? நீ அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சார் நான் வேண்டாம்னு சொன்னேன். இவர் கேட்காரு, சார் சொல்றாரு சிபிஐ. ஏங்க இதெல்லாம் நாங்க ஏன் பேசுறோம்னா ஸ்டாலினுக்கு தான் பேசுறோம், உங்களை எதுக்காக பேசல. இப்படி ஒரு இலாக்கா வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு நீ படுத்து தூங்கிட்டு வெக்கமா இல்லையான்னு நான் உன்னை கேட்கிறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் ஒருத்தன் வந்து ஒரு பிள்ளைய கடத்து விட்டான்னு சொல்லி கேஸ் நடந்துச்சுல, 90 நாள் கூட அவளையா 30 வருஷம் ஜெயில் கொடுத்துட்டான். நல்லா பாத்துக்க, கொலைகேஸ் இல்ல, படிக்கிற பிள்ளைய பாலியல் பலாத்காரம் பண்ண ஞானசேகரனுக்கு 30 வருஷம் ஜெயில். காவல்துறை நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், பொதுமக்களே புரிந்து கொள்ளுங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தப்பு பண்ண ஒரு ஞானசேகரங்கிறவனுக்கு 90 நாள்ல 30 வருஷம் ஜெயிலு. ஏண்டா அப்பா அவனை கொண்டு 5 வருஷம் ஆச்சு. சாத்தாங்குளத்துல இன்னும் இதுவரைக்கும் நீதி கிடைக்கல, வெக்கமா இல்ல? அதான் உங்கள்கிட்ட கேட்கிறோம் ஸ்டாலின் அவர்களே, நீ அரசாங்கம் நடத்துறியா? இங்க 5 பேர் போலீஸ் சேர்ந்து ஒரு அடிச்சு போட்டுறான். மெட்ராஸ் ஒரு ஏடிஜிபி அவங்காரே ஆளை கடத்துறான். ஜெயராமன் ஒரு ஏடிஜிபி திருட போகணுமா, கஞ்சா கடத்த போகணுமா, கொள்ளையடிக்க போகணுமா, ஏன் எடுத்துட்டு போகிறாங்க? ஏன்னா இதெல்லாம் போலீஸ் செய்யற வேலையா? ஒரு ஐபிஎஸ் செய்யற வேலையா? கேவலம் இல்ல? நீ ஒருத்தர் செய்யறதுனால எவ்வளவு ஐபிஎஸ் ஆபீசர் கேவலம், அவமானம், சொத்து தலைமுடிகிறான். ஏன்னா மாநகட்ட பொறுப்பு இந்த ஏடிஜிபிலாம் வெக்காம இல்ல? ஒரு புள்ளிய கடத்துறதுக்கு 50 லட்சம் பணத்தை கடத்துட்டு கார் எடுத்துட்டு போட்டுறாங்க. கோர்ட் என்ன சொல்லிச்சு, இங்க பாரு, நீ உட்கார், நீ வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட், இவனை இங்கே அரெஸ்ட் பண்ணு. ஏடிஜிபியா யாரு? ஹைகோர்ட் ஜட்ஜ். வெளியே விடாத அவனை, இந்த திருட்டு போய் வெளியே விடாத, இங்கே அரெஸ்ட் பண்ணுது. வெக்கமா இல்ல? சட்டம் அப்படிலாம் இருக்கும் போது என்ன தப்பு பண்றீங்க? நினைச்சு பாரு, 5 பேருக்கு அண்ணன் தம்பி இருக்கான்ல, அக்கா மகன் இருப்பான், ஆயப்பெல்லாம் இருக்கான்ல, அடிக்கிறாமா? சரி அடிக்கிறீடா, அவன் தான் இல்லைங்கிறான்ல, கண்ணில் இருக்கிற முளை அப்படியே போற, ஏண்டா வாயில ஏண்டா முளை அப்படியே கலந்து ஊத்துற, ஏண்டா உயிர் நிலையில முளை அப்படியே போடுற? இதெல்லாம் வெக்கமா இல்ல? இதெல்லாம் போலீஸ் செய்யற வேலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
காவல்துறை நண்பர்கள் யோசிச்சு பண்ணி போலீஸ் செய்யற வேலையா? ஏன்னா நீங்க அடிச்சு ஊர்ல இருக்கவங்க அடிச்சு கொள்றாங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிறோம். நீங்களே அடிச்சு கொண்டு போனா நாங்க எங்கடா போய் பாய்கிட்ட போய் நிக்கிறதா? பாடல வெக்கமா இல்ல? ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். இதுவரை அம்மா ஆட்சியா இருந்ததுன்னா, புரட்சித்தலை ஆட்சியா இருந்தா என்ன நடந்திருக்கும்? நான் உங்களை கேட்கிறேன். மதுரையில ஒரு இன்ஜினியர், பிடபிள்யூ இன்ஜினியர் ஒருத்தர் ரயில தலையை கொடுத்துட்டான். அந்த இலவச மந்திரி யாரு தெரியுமா? அக்ரி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மந்திரி. ஏண்டா கொடுத்தாங்க? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஈய சட்டம் போடுறாரு, எஸ்ஏ சட்டம் போடுறா, எஸ்சி ஈய சட்டம் போடுறா, ஈ வந்து எஸ்ஓ சட்டம் போடுறா, எஸ்ஏ வந்து ஜெய சட்டம் போடுறா. அவன் தலையை கொடுத்தா செத்து போயிட்டான். அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஏண்டா நீ நெருக்கடி கொடுத்தா, ஏண்டா அழுத்தம் கொடுத்தான்னு மந்திரியா இருக்க அவனை கைது பண்ணி ஜெயில போட்டுருச்சு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா ஜெயில போட்டு மாவட்ட செயலர் பதவிக்கு அவன் ஜெயில இருந்தான். அவன் குற்றவாளியை வெளியே வந்ததுக்கு அப்புறமேதான் அவன் நிரபராதியானா. ஏய், இதுதான்டா எங்க ஆட்சி. இப்ப நடக்கிறது ஓராட்சி. போலீஸ் வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிய, நீ என்ன யோசியமான ஆளா இருந்தா? உண்மையிலே ஒரு புனிதமான ஒரு ஆட்சி நடத்துற தமிழ்நாடு ஓரணியில் என்ன கொலை பண்றாங்க? ஓரணியில் இருப்பான் எல்லாரும் ஊர்வலா சொல்லிட்டாரு. தமிழ்நாடு ஓரணி, தமிழ்நாடு ஓரணி எங்க இருக்கிறீங்க? இங்க அங்க வந்து திருப்போணத்தை வந்து பார்க்க சொல்லு. ஸ்டாலின் எங்க நிக்கிறானுங்கன்னு தெரியும் அவன் கட்சி. இதுக்கு மேல பெரிய பூச்சி என்ன தெரியுமா? இந்த ஊர்ல இருக்க நகர செயலாளரும் இந்த மாவட்ட செயலாளர் 2 பேரும் அந்த அஜித் குமார் வீட்டுக்கு போய் அந்த அம்மா காலில் விழுந்து கையில விழுந்து ஐயோ தாயா அம்மா அக்கா, இப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த பொம்பளை ஐயா அக்கா சொந்தக்காரன் கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்துறேன்னு சொல்லி 50 லட்சம் தரேன், 1 கோடி தரல. ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானே, மானம் கட்டவன திமுக கேட்கிறேன். ஓ அண்ணன் தம்பி செத்துருந்தா இப்படி பேசாம இருக்காரா? நகர செயலாளர் தம்பியை கொண்டு இருந்தா பேசாம இருக்கியா? மாவட்ட செயலாளர் மௌன கொண்டு இருந்தா பேசாம இருக்கியா? ஏண்டா உன் தொகுதியில் நடக்கிற பேச்சு, உன் தொகுதியில் நடக்கிற இஷ்யூ, அதுக்கு நீ முன்னாடி இருந்து நீதி வழங்குறத விட்டுவிட்டு செத்து போன வீட்டுல போய் அது செத்து போன அம்மா கூட்டிட்டு போய் மிரட்டி அவன் தம்பியா மிரட்டி பண்றிய வெக்கமா இல்ல? ஏண்டா கஞ்சா கிடக்குறான், ஊருக்குள்ள சாராயம் இருக்குது, வழியே கொலை கொள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். போலீஸ்காரன் கஞ்சாவை கரைச்சு ஊத்தி வாயில ஊத்தி எங்க அண்ணன் அடிச்சான்னு சொல்றான். ஏண்டா தப்பி தவறி உங்களுக்கு கடவுள் நீங்க கோயிலுக்குள்ள பண்ணாதாண்டா அந்த வீடியோவே வெளியே வந்துச்சு. அரசன் நன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீ போலீஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துருக்காது. கோயிலே அடிச்சாதான் அந்த ஈஸ்வரனே வெளியே வந்து ஒருத்தண்ட கேமரா கொடுத்து 5 பத்தி தாலி அறுடான்னு சொல்லி அறுத்து விட்டான். இனிமேல் இந்த ஊர்ல திருப்போணத்துல போலீஸ் எந்த மூஞ்சி வச்சுட்டு கிராமத்து மக்களை பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏய் காக்கிஸ், கொலகாரம் வராண்டா சாப்பிடா, கொலகாரம் வராண்டான்னு சொல்ல விளையாடுற பிள்ளைகளை கொண்டு போய் 1000 மலை வீட்டுக்கு வச்சுக்குவாங்க. யோசிச்சு பாரு. கொள்ளையடிக்கிற நேரம் நடமாடலாம், நல்லே மட்டும் நடக்க முடியாது. காட்சி சட்டம் நேரம் சரியில்லை, இன்னைக்கு நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகுது. பின்னாடி கூட கொல்ல பக்கமா போலாம். மெயின் ரோட்ல போலீஸ் ஜீப் வந்துருச்சு, நம்ம போக சரியா முடிச்சா எதுக்க வந்துட்டான், எவன் வந்துட்டான், நமக்கு போன காரியம் சக்சஸ் ஆகுது, வெளியே போடான்னு சொல்லிடுவான். இப்படி ஆட்சி பண்றிய உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஏன் உன்னை கேட்கிறான்? போலீஸ் திட்டல, நீ தானே போலீஸை கையில் வச்சிருக்க. எல்லா தப்பு நடக்குது. சாத்தாங்குளத்தில் செத்ததுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அந்த சார் மாட்டிக்கொண்டு உடனே அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 30 வருஷம் ஜெயில கொடுத்தார். அவனை வெளியே விட்டா அந்த சார் யாருன்னு சொல்லிடுவான். யாரு? அந்த ஞானசேகரன் தெரியுவான். எந்த சாருக்கு போன் பண்ணாலும் அந்த சாரை சொல்லிடுவான். அதுக்காக வெளியே விடல. இதுக்கு மேல என்னன்னா, இந்த துணை முதல்வர் ஒருத்தன் உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கான். அந்த ஆளு பாவம் எங்க இருக்கானே தெரியலையா? பேச்சாளர் பாத்தீங்களா? நல்லா பாருங்க. நான் வந்து தப்பா சொல்ல, பேப்பர்லாம் பாருங்க, மீட்டிங் எல்லாம் பாருங்க. இந்த ஓட்டு கேட்க மட்டும் இந்த எய்ம்ஸ் ஒரு செங்கல் எடுத்துட்டு இருந்தான் அந்த ஆளு. மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது மறுபடியும் செங்கல்ல கையில் எடுப்பான். ஒரே கையெழுத்துல நீட் கையெழுத்த போட்டு முடிச்சிருவேன்னு அன்னைக்கு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் ஆச்சு போடல. பொய்யா பேசுறதுதான் உங்களுக்கு வேலை. எங்க இருக்கானே தெரியல அந்த டிப்டி சிஎம். முதல்ல அதை பார்க்கணும். ஜனங்கள்லாம் எங்க இருக்கான்னு கேள்வி கேட்கணும். இப்படி ஒரு மோசமான அரசாங்கத்தை தமிழகத்தில் நடத்தக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் மக்களுடைய தீராத கொள்கை. இதுக்கு மேல என்ன சொல்றாரு? இன்னைக்கு பார்த்தேன் அவன் கட்சியில ஊர் மட்டும் போயிருக்கு. நான் திருமாவளவன் ஒரு கேள்வி கேட்கிறேன், டிவியில வரும்போது பார்த்தேன். இந்த கூட்டணி பிஜேபி கூட சேர்ந்துருக்கு, நிம்மதியா வாழ முடியுமான்னு கேட்கிறேன். யார்? திருமாவளவன் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், நீ நிம்மதியா வாழ முடியுதா ஐயா? நீ கொடிக்காம நட முடியுதா? உன் கட்சிக்கார வெளியே போக முடியுதா? என்ன நிம்மதியா இருக்கு? டீசலுக்கு குறைக்கிறேன் குறைச்சாங்க, பெட்ரோலுக்கு ரேட்டு குறைக்கிறேன் குறைச்சாங்க. கவர்மெண்ட் சொத்து வரியை 100% ஏற்றிருக்கான், ஜிபி பில்ல 3 திருப்பி ஏற்றிருக்கான். ஒருத்தம் கூட ஒண்ணுமே இல்ல. திவாலாகி போடுவாங்க, பிச்சைக்காரன் ஆயிட்டான். வெறும் 1000 ரூபாய் கொடுத்து அவங்க ஒரு பொம்பளை, இந்த பாருங்க பொம்பளை எல்லாம் உட்கார போவாங்க. உங்களுக்கு தான் முக்கியமான சப்ஜெக்ட். 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல,
அந்த 1000 ரூபாய் என்ன கணக்கு தெரியுமா? உன் வீட்டுல அப்பன் மகன் 2 பேரும் குடிச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு குவார்டர் 200 400 ரூபா, 30 நாளைக்கு 12,000 ரூபா. உன் வீட்டுல இருந்து 12,000 ரூபாய் கொடுக்கறதுல தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்குறான். முதல்ல தெரிஞ்சுக்க. 12,000 ரூபாய் உன் வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தா ஏமாத்துறான், நீ ஏமாத்துறான். இதெல்லாம் நீங்க அளவு விழிப்புணர்வோட இருக்கணும். நல்லா பாருங்க, எல்லா தாய்மாரும் சிரிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அது 4 மகன் இருந்துட்டா 3 மகன் இருந்துட்டா போச்சு. அந்த வீட்டுல ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் டாஸ்மார்க்கு போயிடும். மாசம் 45,000 ரூபாய் போயிடும். ஆனா அந்த பொம்பளைக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுப்பான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு வீட்டுல இருக்க 45,000 ரூபாய் எடுத்துறான். இந்த கேடுகிட்ட போய் இப்படிதான் துண்டுவானுங்க. சயின்டிபிக். அதே போல அதனால நீங்கள் மிக விழிப்புணர்வோட இருக்கணும். தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு. அதுதான் இந்த மரணம். இந்த மரணம் சாத்தான்குளம் தீர்ப்பு செல்லாம இருக்கிறது மெட்ராஸ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிரச்சனை. இதுக்கெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் வாய் திறக்கிற இந்த கண்மொழி அம்மா இதுக்கு வாயே திறக்கல. அஜித் குமார் என்ன பக்கத்தில் இருக்க வெஸ்ட் பெங்கால் கர்நாடகாரனா அவனும் சகோதரன் வாய் திறந்து பேசிருக்கணும்ல. அன்னைக்கு பொன்முடி தனியா போட்டு பேசுறாங்க. பொம்பளை பொன்முடிய கட்சியா விட்டு எடுன்னு சொல்லி உங்க அண்ணன் சொல்லல. இன்னைக்கு கொலை பண்ணிருக்காங்க, அவனை எடுக்கணும்ல. சிபிஐக்கு ஏன் மாத்தனா இருக்கிறீங்க ஸ்டாலின்? மேல இருந்து சொன்னாங்கல்ல ஆபீசர், மேல இருந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் பேப்பர் வந்துச்சு பாரு, அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு வேண்டியப்பட்டாங்க. ஐயோ நம்மள தூக்கி உள்ள வச்சிருவானுங்கடா, அதனால டெல்லியில கொடுத்தாலும் இவருக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டு அவங்க கொண்டு போய் திகார வச்சுக்கிட்டோம்னு சிபிஐ அனுப்பிச்சு விட்டார் கேஸ. இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது. அவங்க குடும்பத்துல வேண்டியப்பட்ட ஐஏஎஸ் ஆபீசரோ ஐபிஎஸ் ஆபீசர்னா இந்த கொலைக்கு காரணம். ஏங்க கேவலம் ஒரு நல்ல பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, காரி துப்புறான், வலிச்சு ஊத்துறான். டிவி சேனல் எல்லாம் பார்த்தா 4 புருஷங்கிறான், அடுத்தவன் 5வது புருஷங்கிறான், அடுத்தவன் 10வது புருஷங்கிறான். 1 கோடி ரூபாய்க்கு பணம் மோசடி பண்ணிருக்கான். கொஞ்சம் கூட இங்கிதான் அந்த டிஎஸ்பிக்கு இப்படி ஒரு கேவலமான பொம்பளை சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா, நான் கொண்டு வந்தாளா கொண்டு வந்திருப்பாளா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம செய்தது தவறு. காவல்துறைக்கு மிகப்பெரிய பாடமாக இந்த திருப்புவனத்தினுடைய கொலை இருக்க வேண்டும். இனி வருங்காலங்களில் தமிழகத்தை எந்த காவல் நிலையத்திலும் இது போன்ற லாக்கப்படுறோம் நடக்கக்கூடாது. நடந்தால் அதற்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவித்து தீர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கழக துணை பொதுச் செயலாளரும் தஞ்சாவூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சோழமண்டல தளபதியுமான மரியாதைக்குரிய அண்ணன் ரெங்கசாமி அவர்கள் தற்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார்கள். இறுதி தலைமை உரை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். காவல் நிலைய படுகொலைக்கு அன்பு சகோதரர் அஜித்குமாருடைய மரணத்திற்கு நீதி கேட்கின்ற வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி சேர்போகி பாண்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே, இங்கே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகி பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, வணிகத்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கி கொண்டு, எனக்கு முன்னால் பேசியவர்கள் அத்தனை பேருமே இந்த காவல் நிலைய படுகொலையை மிக வன்மையாக கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். காவல்துறையை கையிலே வைத்திருக்கின்ற மு.க. ஸ்டாலின் இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். இதற்காக அவர் உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு நல்ல மனிதன் என்றால் அதற்கு அடையாளம். ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சிக்கு வருவதற்காக எவ்வளவு பொய் சொன்னார் உங்களுக்கு தெரியும். 550 வாக்குறுதிகளை அள்ளி வீசி இலவச வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளைப்பணமாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். அதுல 1-2 உங்களெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாரு பாருங்க. அது மாதிரி 1-2 கொடுத்துட்டு மற்ற எல்லாவற்றையும் காட்டில பறக்க விட்டு இருக்கின்ற ஆட்சி காட்டாட்சி தான் திமுகவுடைய ஆட்சி. அதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு
அஜித் அவர்கள் என்ன தவறு செய்தார், அவர் மேல போட்டிருக்க வழக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதெல்லாம் இந்த காவல்துறை பார்த்திருக்கிறதா என்றால் மேலோட்டமாக யாரோ கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக யாரோ இதை கடுமையாக நடவடிக்கை எடுத்து அந்த நகையை பெற்று தர வேண்டும் என்று சொன்ன நிர்பந்தத்தின் காரணமாக இன்றைக்கு காவல்துறை செயல்பட்டிருக்கின்றது. இதே தெய்வம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் காவல்துறை எப்படி இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். காவல்துறை என்று சொன்னாலே உலகத்தில் இருக்கின்ற ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை அதுதான் முதல், இரண்டாவது தமிழ்நாடு காவல்துறை அப்படி வைத்திருந்தார்கள். ஆனா இன்னைக்கு காவல்துறை ஏவல் துறையாக மாறி இருக்கிறது. காவல்துறையிலே ஆட்சி அதிகாரத்தின் குறுக்கீடு, நிர்வாகத்திலே தலையீடு, அதன் காரணமாக உண்மையிலே நல்ல பணி செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கூட இன்னைக்கு தடுமாறி நிற்கின்றார்கள். கிட்டத்தட்ட டேவிட் அண்ணாதுரை அவர்கள் படித்தார்கள். 31 காவல் நிலைய படுகொலைகள் இதுவரை இந்த ஆட்சியிலே அரங்கேறியிருக்கின்றது. இதற்கெல்லாம் நியாயம் சொல்ல வேண்டும், இதற்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும். இனியும் தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு காவல் நிலைய படுகொலை நடக்கக்கூடாது. அதற்குத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. இந்த மு.க. ஸ்டாலின் அரசு இது தொடர்ந்தால் கண்டிப்பாக தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். இதற்கெல்லாம் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுக்கு வர இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் தான் அதற்கு முடிவுரை கட்டப்படுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த காவல் நிலைய படுகொலை அஜித்குமாருடைய படுகொலைக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இனி இப்படிப்பட்ட ஒரு அராஜகத்தை காவல்துறையினர் செய்ய கூடாது என்ற உணர்வை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இந்த நீதி இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தை வற்புறுத்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தின் சார்பில் வருகின்ற அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமாகிய வழக்கறிஞர் குரு முருகானந்தம் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்ட கோஷங்களை முன்வைப்பார்கள். தயவுசெய்து எல்லாரும் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாம் கொஞ்ச நேரம். கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மக்கள் செல்வர் அவர்களின் மேலான ஆணைக்கிணங்க மிக எழுச்சியோடு நாம் எண்ணற்ற கூட்டங்களை இந்த இடத்தில் நடத்தி இருந்தாலும் திருப்புவனம் மடப்புறம் கோவில் காவலாளி அன்பு தம்பி அஜித்குமார் அவர்களை அடித்தே படுகொலை செய்த திருப்புவனம் காவல் நிலையத்தையும் தனி காவலர்களையும் மானாமதுரை டிஎஸ்பியையும் காரணமாக இருந்த சிவகங்கை மாவட்ட கண்காணிப்பாளர்களையும் ஏடிஜிபி தேவாசிர்வாதம் அவர்களையும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார் என்று இன்று வரை விடை தெரியாமலேயே தன் இன்னுயிரை நீத்த அந்த அன்பு தம்பிக்கு அஜித்குமார் அவர்களுக்கு திருப்புவனம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதமாகவும் இதுபோல் தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு தோள் கொடுத்து அவர்களின் சுக துக்கங்களில் பங்கு பெற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கின்ற மக்கள் இயக்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று அறைகூவல் விடுக்கின்ற விதமாக திமுகவை வீழ்த்துவதற்கும் வேரோடும் வேரடி மண்ணோடும் மு.க. ஸ்டாலின் ஆட்சியை தமிழ்நாட்டில் இருந்து நிரந்தரமாக அமர்த்துவதற்கும் அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கை என்பதை சத்தியம் கூறுகின்ற அளவில் மிக பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற அன்பு தாய்மார்களுக்கும் கழகத்தின் அனைத்து நிலையான நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்த வழக்கறிஞர் பிரிவின் சார்பில் என் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது கோஷங்களை நான் சொல்ல அனைவரும் சொல்ல வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம், நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம். திருப்புவனம் மடப்புறம் கோவில் காவலாளி
அஜித்குமார் அவர்களை காவல்துறை சித்திரவதைக்கு உள்ளாக்கி அடித்தே கொலை செய்த திமுக ஸ்டாலின் அரசின் தமிழக காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். திமுக ஸ்டாலின் அரசு 2021 பொறுப்பேற்ற நாள் முதல் 2021 பொறுப்பேற்ற நாள் காவலர் அஜித்குமார் வரை காவல்துறை சித்திரவதைக்கு உள்ளாக்கி லாக்கப்படுவதை செய்யப்பட்ட 31 பேருக்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம். கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களை படுகொலை செய்ய தூண்டிய காவல்துறை அதிகாரிகளை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களை படுகொலை செய்ய தூண்டிய காவல்துறை அதிகாரிகளை கைது செய் கைது செய். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் யார் அந்த சார்? சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் யார் அந்த சார்? காவலாளி அஜித்குமார் வழக்கில் காவலாளி அஜித்குமார் வழக்கில் யார் அந்த ஐஏஎஸ்? யார் அந்த ஐஏஎஸ்? பதவி விலகு பதவி விலகு அஜித்குமார் படுகொலைக்கு பொறுப்பேற்று போலீஸ் மந்திரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு அஜித்குமார் படுகொலைக்கு பொறுப்பேற்று போலீஸ் மந்திரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி விலகு பதவி விலகு. சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அமைதி பூங்காவன தமிழ் நாட்டை அமைதி பூங்காவன தமிழ் நாட்டை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிறைந்த மாநிலமாக மாற்றிய திமுக ஸ்டாலின் அரசு பதவி விலகு பதவி விலகு அமைத்திடு அஜித்குமார் படுகொலைக்கு தனி நீதிமன்றம் அமைத்திடு அஜித்குமார் படுகொலைக்கு தனி நீதிமன்றம் அமைத்திடு வழக்கு போடு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஏடிஜிபி மீதும் வழக்கு போடு திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் மானாமதுரை டிஎஸ்பி ஏடிஜிபி மீதும் வழக்கு போடு இழப்பீடு வழங்கு அஜித்குமார் குடும்பத்திற்கு தமிழக அரசின் சார்பில் ₹1 இழப்பீடு வழங்கு அஜித்குமார் குடும்பத்திற்கு ₹1 இழப்பீடு வழங்கு ராஜினாமா செய் அஜித்குமார் படுகொலைக்கு பொறுப்பேற்று போலீஸ் மந்திரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய் அஜித்குமார் படுகொலைக்கு பொறுப்பேற்று போலீஸ் மந்திரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராஜினாமா செய்
ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய்.